ஹே ஹலோ எவ்ரிவன், குட் டு see you all in this video. ரொம்பவே வித்தியாசமான ஒரு வீடியோவாட்டு இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் என்னுடைய பிசி. பயங்கரமாக இருக்குது பார்க்க. அஃப்கோர்ஸ் இருக்கணும்ல. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிஎஸ்சியும் அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டை ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த செட்டப். அது எல்லாமே உங்கள் கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணால் கேமரா வைக்க இடம் இல்லை. இதுதான் நம்ம டிஃபன் பாக்ஸ் நான் என்ன குரு டிரைவர் பட் டப்பா. முடிஞ்ச இதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பின்னாடி இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டணும். அண்ட் என்னுடைய நல்ல நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு ஸ்க்ரூ தான் இருக்குது கழட்டுறதுக்கு. ஸோ துரதிருஷ்டவசமாக இன்னொரு கேமரா இல்லைன்னா அதையும் பக்கத்தில் வச்சு எல்லாம் கழட்டி இருக்கலாம். எனிவே ஸ்க்ரூ எல்லாம் கழட்டினா கொஞ்சம் தள்ளியே வைக்கிறது நல்லது. ஸ்க்ரூ டப்பாவையும் சேர்த்து தான் இதில் வந்து சொல்ல முடியும். அன்பாக்ஸ் பண்ண நைஃபை கூட எடுக்க நேரம் இல்லை. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு பார்க்க தெரியும். வரமாட்டிக்கு. டன். ஓகே, ஸோ இதுதான் உள்ளே எவ்வளோ கேவலமாக இருக்கும். மேபி நான் பீரோலில் இதை உங்களுக்கு போட்டாலும் போட்டிருக்கலாம். தட்ஸ் ஆல். இல்லை, எவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலாக நிறைய இடம் எம்டியாக இருக்குது. ஆனால் சொல்லப்போனால் உள்ளே பார்க்க சூப்பராக தூசி அடைஞ்சிருக்குது. ஃபைன், இருந்துட்டு போட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிஎஸ்சியை மாட்டிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பிஎஸ்சி வந்து கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியும். ஸோ இதில் மெயின் பவர் கேபிள் இருக்குது. அப்புறம் பவர் சப்ளைக்கு, அதாவது சாட்டாக்கோ ஹார்ட் டிரைவுக்கோ இல்லை மதர் போர்டுக்கோ வேறு ஃபேனுக்கு இது மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணுறதுக்குன்ட்டு கேபிள்ஸ் நிறையா இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 450 வாட்ஸ், உங்களுக்கே நல்லா தெரியும். 450. ஆனால் நம்ம போடுறது எக்ஸ்ட்ரா ஒரு 100, 550. தட்ஸ் ஆல். நம்ம கெட்ட நேரமா நல்ல நேரமானு தெரில, நமக்கு 550 தான் தற்போதைய நிலவரப்படி எழுதி உள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கேபிள் எல்லாம் வெளியே எடுத்துடலாமா? இது வந்து டைரெக்டாக உள்ளே போய் அப்படி மாட்டுற மாதிரி தான் இருக்குது கேபிள். அண்ட் இது என்ன சொல்ல, மாடுலர். ஒருவேளை நம்ம வாங்குகிற வேறு ஏதாவது போர்டுக்கு இந்த கேபிள் இப்படி தேவையில்லாத பவர் சப்ளையாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வேண்டாம் என்று கழட்டி விடலாம். அவ்வளோதான். வேறு நமக்கு எங்கெல்லாம் போகுது? சிடி பிளேயரு. என்னோட இது பழசு. ஸோ சிடி பிளேயர் அண்ட் தென் ஹார்ட் டிரைவ். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். மதர் போர்டுக்கு ஃபைன். ஓகே, இந்த பக்கம் ஒன்று, மிச்சதெல்லாம் அந்த பக்கம். ஸோ என்னோட பிஎஸ்யூ டாடா பாய் பாய். ஓல்டு பிஎஸ்யூ பரவாயில்ல, அது வந்து வாங்கி பல வருஷம் ஆகுது. ஆனாலும் நல்லபடியாக வேலை பார்த்துருக்குது இவ்வளோ நாள். இதுதான் என்னோட புதுசு பீஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இது வெறும் 550 தான். அது 450, இது 550. ஓகே, இதை இப்படியே கொண்டு வந்து மெதுவாக அப்படியே வச்சிட வேண்டியதான். ஓகே, இதில் உள்ள நல்ல விஷயம் என்னென்னா, வச்ச பிறகு எனக்கு இங்கே உள்ள ஸ்க்ரூ ஹோல்ஸ்லாம் தெரியுது. அப்படின்னா நான் வந்து கரெக்டாக வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். ஸோ நான் சொன்ன அந்த பெரிய கேபிள், அதாவது மதர் போர்டுக்கு போகக்கூடிய அந்த கேபிள், அப்புறம் ஏகப்பட்ட குட்டி குட்டிஸ் இருக்குது. ஐ திங்க் இது என்னன்னே தெரியல. இது கிராஃபிக்ஸ் கார்டுக்குள்ளது. ஸோ அது ஓகே, கிராஃபிக்ஸ் கார்டுக்குள்ளதும் மதர் போர்டுக்கு போகக்கூடியதும் நமக்கு தேவை. ஏதோ எங்கே போய் மாட்டிக்கிச்சா என்ன? ஓகே, மோலக்ஸ் கனெக்டர்லாம் நிறையவே இருக்குது, அது ஃபேனுக்கு கொடுக்குற மாதிரி. நல்ல விஷயந்தான். எக்ஸ்ட்ரா நான் ஃபேன்ஸ் மாட்டிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இது பார்த்தோம் அப்படின்னா இதில் எதுவுமே ஓகே, இதை கலத்துறதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பின்ஸ் இதில் இருக்குது. ஸோ நான் இதை வந்து கரெக்டாக இங்கே மாட்டணும். ஆனால் எனக்கு ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா கேபிள் கிடக்குது. இன்கேஸ் இருந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல கண்காணாத இடத்துல நான் அதை தள்ளி வச்சு
இங்கே ஓகே. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு மாட்ட முன்னாடி நான் இந்த பின்னாடி இருக்கிற இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓ தெரில, இப்போ தெரியும். ஓகே, இந்த இடத்தெல்லாம் நான் வந்து கழட்டி ஆகணும். இதில் ஒரு கவர் இருக்குது, எடுத்தாச்சு. இது எப்படி? ஆமாம், நான் இப்படி கொண்டு வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு இந்த பக்கம் இருக்கிறத எடுத்தாகணும். ஓகே, இப்போ வச்சு பார்ப்போம். எப்படி? இப்படி தான். யா ஓகே, டன். கிராஃபிக்ஸ் கார்டு உள்ளே செட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோல் இருக்குது. நான் ஸ்க்ரூ போட்டு மாட்டிக்கலான்னு நினைக்கிறேன், பட் என்கிட்ட ஸ்க்ரூ இல்லை அப்படின்னு நானும் நம்புகிறேன். இன்கேஸ் ஸ்க்ரூ இருந்தால் நல்லாயிருக்கும், பட் என்கிட்ட இல்லை. ஓகே, நான் இன்னொன்று எடுத்தாகணும், ஏன்னா ஹெச்டிஎம்ஐ மாட்டுறதுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. போட்டு தெளிவாக தெரியுது. ரெண்டாவது இதில் ஃபேன் எக்ஸஸ்ட்டும் ஒன்று இருக்குது, அதுவும் தெளிவாக தெரிகிறது. நைஸ், ஃபிட்டு நல்லா மாட்டியாச்சு. ஒரு ஸ்க்ரூ போட்டால் அது ஆடாமல் இருக்கும்னு தோணுது. ஓகே ஃபைன், சாக்ரிஃபைஸ். ஸ்க்ரூ மாட்ட மாட்டேங்குது. ஃபைன், இருக்கட்டும் போட்டோம். ஓகே, இப்போதைக்கு நமக்கு பவர் சப்ளை 8 பின் கனெக்ஷன் இருக்குது. ஓகே, இதில் நமக்கு 6, 2, 8 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் இதுவே போடலாம். இது இப்படியா இல்லை இப்படியா? இப்படி. எஸ் ஓகே. த வேர்ல்ட்ஸ் அக்லியஸ்ட் கேபிள் மேனேஜ்மெண்ட் பிசி அப்படிங்கிற இது வந்து எனக்கு தான் வேணும். ஃபைன். எனக்கு இப்போ ஒரே ஒரு கவலை என்னென்னா, இதுதான் ஃபேனுக்கு மேலே தொங்கி. ஓகே, தட்ஸ் ஆல். பவர் சப்ளை கூட கேபிள் வந்துருக்குது. அந்த கேபிளையும் நான் இப்போ பக்காவாக மாட்டிட்டேன்னா எனக்கு குட் நியூஸ். மதர்போர்ட் அந்த கேபினெட் ஆச்சு, பவர் சப்ளை கூட அதோட ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பழைய ஸ்க்ரூஸை என்னோடய கிராஃபிக்ஸ் கார்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல விஷயந்தான். இந்த இருக்கு. இதை எடுத்து அப்படி மாட்டி ஸ்க்ரூ வந்து முக்கியம் இந்த மாதிரி மாட்டுற டைமு. நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நான் உயிரோட இருக்கான அர்த்தம் அப்படின்ட்டு இல்லை, நல்லபடியாக ஒர்க் ஆகும்னு நம்புகிறேன். ஆன் பண்ணுற பட்டன் அந்த பக்கம் இருக்குது, எதுக்கும் நான் அப்படி அந்த பக்கம் போய்க்கிறேன். ஓகே ஃபைன். ஓகே, மெயின் சுவிட்ச் போட்டாச்சு. ஆன் பண்ணுற பட்டன் எங்கே? இந்த பக்கம். 3, 2, 1. எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஓகே, இப்போதான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆனால் இப்போதைக்கு ஜிபியூ ரன் ஆகுதா? இல்லை, ரன் ஆகலை. ஸோ ஜிபியூ வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, ஏன் தெரில. ஜிபியூ ஏன் ஸ்டாப் ஆச்சு? அதாவது இதோட ஃபேன் நின்றுடுச்சு. முதல்ல ஓடிச்சா என்ன? ஓடிச்சுன்னு தான் நினைக்கிறேன். மறுபடியும் ஆன் பண்ணுவோம். யா, இட் இஸ் ரன்னிங். ஸோ ஒருவேளை ஃபஸ்ட்டு பூட் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இருக்கலாம். எனிவே, இதுக்கு பிறகு நான் கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து இதுக்குள்ளே மேனேஜ் பண்ணி உங்களுக்கு போட்டுக்கிறேன். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ.
ரன் ஆகுச்சுனாலும் அதை ஒரு டெக்ஸ்ட்டில் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். ஹெச்பி ஃபார்மிகா சைனிங் ஆஃப் மியூச்சுவல் கஸ் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பீஸ்.